வணக்கம். நான் அஜய். ஹியூமன் ரைட்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்னா ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட். ஆரிஜின் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸோட தோற்றம். டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்றது வரைக்கும் டெவலப்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சிச்சு, எங்கே வரைக்கும் இப்போ வந்திருக்கோம் ஹியூமன் ரைட்ஸில் நாம் அப்படின்றத இந்த ஆடியோவில் கேளுங்க. இந்த ஆடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட். சரிதானே? முதல்ல ஹியூமன் ரைட்ஸ் எங்க வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பாபிலோனியன் லா. பாபிலோனிய மன்னர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் ஹம்முராபி. ஹம்முராபி கோட் அப்படின்னே ஒன்று கொண்டு வர்றாரு. எதுக்காக கொண்டு வர்றாரு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்வழியில வாழணும், அவங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இதை கொண்டு வர்றாரு. முதல்ல ஃபேர் வேஜஸ், நியாயமான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டை கொண்டு வர்றாரு. அது ஹம்முரபி கோடுன்னு சொல்றாங்க. ஸ்பெல் பண்றேன், HAMMURABIS கோடு, ஹம்முரபிஸ் கோடு. சரியா? அடுத்து கிரீக் பிலாசபர் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அப்புறம் ரோமன் பிலாசபர் சிஸ்ரோ. ஸ்பெல் பண்றேன், CICERO. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நேச்சுரல் ரைட்ஸ் தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு ஹியூமன் ரைட்ஸ்க்கு மேக்னா கர்த்தா அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வருது இங்கிலாந்துல. எந்த வருஷம்? 1215 வருஷம் வருது. அதன் பிறகு இந்த உலகத்திலே முதல் சுதந்திர நாடான அமெரிக்கா அமெரிக்கா போராடி சுதந்திரம் வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து? இங்கிலாந்து கிட்ட இருந்து. அப்போ அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை பத்தி பேசுறாங்க. அதே போல பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது 1789 வருஷம். இதுல ஹியூமன் ரைட்ஸை பத்தி பேசுறாங்க. அதன் பிறகு அசோகர்னு ஒரு மன்னர் இருக்கார். அவர் இந்தியாவில் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய ஸ்தூபின்னா என்னன்னா தூண். இந்த தூண்ல எதை பத்தி எழுதியிருக்காருன்னா கருணையை பத்தி எழுதியிருக்காரு. மனிதர்களை மனிதனா நடத்தணும்னு சொல்லி எழுதியிருக்காரு. போர் கைதிகள், ஒரு நாட்டுக்கு எதிர்த்து போர் புரியுறீங்க, போர் கைதிகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம ரொம்ப கண்ணியமான முறையில் நடத்தணும், ஹியூமன் ரைட்ஸோட நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கடுத்து ப்ராப்பர்ட் முகமது, இவர் என்ன சொல்றாருன்னா பெண் சிசு கொலை, ஏழைகளை வட்டியின் மூலம் துன்புறுத்துவது, ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் போர், உசிரி, மர்டர், இந்த ஃபால்ஸ் கான்ட்ராக்ட், தெஃப்ட், இது எதையும் பண்ணக்கூடாது, ஹியூமனா முதல்ல மதிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இதையெல்லாம் ஒரு செட் ஆஃப் ரைட்டா சார்ட்டர் ஆஃப் மெதினா இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெதினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இருந்தாதான் உமன்ஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான் இவருடைய கருத்து. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா மேக்னா கர்த்தா 1215, இது இயர்ப்பா. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஜெனரல் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸை பத்தி பேசுறாங்க. அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் கலீஸ், ஸ்பெல் பண்றேன், KALISZ. இது 1264 இந்த வருஷத்துல வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்குன்னா போலாண்டுல வாழக்கூடிய ஜீவிஷ் மைனாரிட்டிக்கு ஒரு சில சலுகைகளை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. அதன் பிறகு 1525 வருஷம் 12 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான ரைட்ஸை பத்தி இது பேசுது. சரியா? அமெரிக்கன் ரெவல்யூஷன் முடிவுல இவங்க ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஒரு பேசிக் ரைட்ஸாவது கொடுக்கணும் ஹியூமன்ஸ்க்குன்னு சொல்லி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பேரு பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல பிரெஞ்சு ரெவல்யூஷன் முடிவுல இந்த பிரான்ஸ் நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹியூமன்ஸ்க்கு ஒரு பேசிக்கான ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் த சிட்டிசன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. சரியாப்பா? இப்போ அடிமை அப்படின்னா அவங்களுக்கு ஹியூமன் ரைட்டே இருக்காது. 19ஆம் நூற்றாண்டில் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்லேவ் ட்ரேட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. 1807 வருஷம் ஸ்லேவ் ட்ரேட் ஆக்ட் மூலமா அடிமைகளை ஒழிக்கிறாங்க. சரியா? ஸ்லேவ் அபாலிஷன் ஆக்ட் 1833, இதை கொண்டு அடிமைகளை ஒழிக்கிறாங்க. இந்த ஸ்லேவ் ட்ரேட் ஆக்டுக்கும் ஸ்லேவ் அபாலிஷன் ஆக்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா ஸ்லேவ் அபாலிஷன் ஆக்ட் சொந்த நாட்டிலேயே ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவனை அடிமையா மாத்துறது ஸ்லேவரி அபாலிஷன். ஸ்லேவ் ட்ரேடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மனிதனை
கடத்திட்டு போய் அமெரிக்கால போய் சேல் பண்றது தான் ஸ்லேவ் ட்ரேட் ஆக்ட். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இதை ஒழிக்கிறாங்க. சரிதானே? இன்டர்நேஷனல் லெவல்ல ரெட் கிராஸ் கொண்டு வர்றாங்க 1864 வருஷம். இதுல லிபர் கோடு, LIEBER, லிபர் கோட், ஜெனிவா கன்வென்ஷன்ஸ், இது எல்லாமே எதுக்குன்னா இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லாவை பத்தி பேசுது. சரியா?